ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு ஃபிபனாச்சி வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அது வந்து நான் சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இல்லை ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் ஒரு நீட்டான சார்ட்டில் தான் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ரொம்ப கசகசன்னு இருந்தால் சில டைம் ஒர்க் ஆகாது. ஆனால் நல்ல நீட்டான ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதுலலாம் சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது பயங்கர ஹை சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஆனால் சும்மா கண்ட இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, சும்மா அப்பப்போ இன்றைக்காவது வருஷத்துக்கு 1-2 டைம் அதை வச்சு ட்ரேட் எடுப்பேன். பெருசாக நான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக அதானியில் சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தாங்க நம்ம அதானியில் ட்ரேட் எடுத்ததுக்கு வேறு ரீசன். ஆனால் ஃபிபனாச்சி ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இந்த பாருங்கள், அதானி எவ்வளோ பெரிய பயங்கரமான ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பல வீடியோவில் இவனை பற்றி பேசியிருந்தோம், இதில் பண்ணால் பயங்கரமாக பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் ஒரு நல்ல கிராஷ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபிபனாச்சி இந்த மாதிரி இடத்துல தாங்க யூஸ் பண்ணும். ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லோ டு ஹையும் கனெக்ட் பண்ணுங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம் இதில் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு. எப்போவுமே ஃபஸ்ட்டு 236 சப்போர்ட் எடுக்கிறது கொஞ்சம் ரேர் தான். எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா 236 எடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 382 1.5 ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இந்த 3வது லைன்லேயும் 4வது லைன்லேயும் நல்லா ட்ரை பண்ணுவாங்க. இந்த 2 லெவலையும் விட்டோன்னா 618 கண்டிப்பாக எடுத்துருவாங்க. 90% ஆஃப் த டைம்ஸ் 618 சப்போர்ட் எடுப்பாங்க. நம்ம அதானியை பற்றி தெரியும், மக்கள் மொரட்டு ஃபார்மாவில் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ இந்த பாருங்கள் 382 எத்தனைனா அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக தெரியுது. ரெஸ்பெக்ட் பண்ணுது. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இந்த ஏரியாவில் பாருங்கள், இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில். இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். 439 150 வரை கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ஒரே நாளில் ஃபாலுங்க. அதுக்கப்புறமும் பாருங்கள், அங்கேருந்து ஃபர்தராக ஃபால் ஆகாமல் அவ்வளோ பெரிய பேரிஷ் இது வந்தாலும் இந்த 382 லைனில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சப்போர்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 டைம் அங்கேருந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபிபனாச்சி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு ஒரு ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷனுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 50 EMAயும் இருக்குங்க. இது வந்து இந்த ப்ளூ லைன் வந்து 20 EMA, ரெட் லைன் வந்து 50 EMA. ஸோ எப்போவுமே இதுலேயும் நல்ல சப்போர்ட் எடுக்குங்க. 20 EMAலேருந்து உடச்சதுக்கப்புறம் 50 EMA வரை போயிட்டு 50 EMAலேருந்து நல்லா சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து இதை உடச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பியரிஷ் ஆகுங்க. ஸோ இங்கேருந்தும் எப்படி எடுத்துட்டாங்க 50 EMA தெரியுதுங்களா, அங்கேருந்தும் கரெக்டாக எடுத்துருக்காங்க. இது ஒரு 2வது கன்ஃபர்மேஷனுங்க. திருப்பி 50 EMAலேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த 20 EMA கிராஸ் பண்ணி போகும்போது அது ஒரு 3வது கன்ஃபர்மேஷன் தெரியுதுங்களா. 20 உடச்சி 50 வந்தோடனே ஒரு ஷார்ட் டேர்முக்கு லைட்டாக பியரிஸ் ஆயிருங்க. அப்புறம் 50 ரெக்கவர் ஆகி திருப்பி எப்போ அந்த 20 உடச்சி மேலே போகுதோ அப்போ வந்து திருப்பி அதோட பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது 3வது கன்ஃபர்மேஷன். 4வது கன்ஃபர்மேஷன் பாருங்கள், 1 hour சார்ட்டில் ஒரு ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் அப்படின்னு இது ஒரு பேட்டர்னுங்க. இது ஒரு அருமையான பேட்டர்ன், பயங்கரமாக ஒர்க் ஆகும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான். முக்கால்வாசி இடத்துல நல்லா சக்ஸஸ் ரேட் கொடுத்துருக்குங்க. இது வந்து முரட்டுத்தனமான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதுக்கு இந்த பாருங்கள், ஒரு மாதிரி ரவுண்டிங் பர்ஃபெக்டாலாம் இருக்காது. இந்த பாருங்கள், இதில் கொஞ்சம் ஓகேங்க, நல்லா தெரியுது. சில இதுலலாம் நல்லா தெரியாது. ஆனாலும் ஒரு மாதிரி தட்டையாக வந்து இந்த தமிழ் லெட்டரில் மாதிரி வரைஞ்சி போனாலும் அது ரவுண்டிங் பாட்டம் தான். நான் ஃப்யூச்சரில் இதுக்குலாம் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. ஸோ இங்கே தெரியுதுங்களா, இங்கே இருந்தாங்க அந்த ரவுண்டிங் பாட்டம், அந்த ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் தமிழ் எழுத்து சொல்கிறேன். ஸோ புரியுதுங்களா, அந்த மாதிரி இப்படி வந்து இந்த இடத்துல திருப்பி உடையும் போது தாங்க பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்த உடச்சி போகும்போது அன்றைக்கி பார்த்து வேறு நல்ல ரிசல்ட் வேறு கொடுத்துருக்காங்க. சரி, மார்க்கெட்டும் ரொம்ப புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா இங்கே ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் அன்றைக்கி போட்டாங்க. 3650 கால் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல 3650 கால், 3700 கால் வந்து செல் பண்ணியிருக்கேன். 650 கால் வந்து பை பண்ணியிருக்கோம், 700 கால் வந்து செல் பண்ணியிருக்கோம். அது வந்து மேக்ஸிமம் 14,000 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டு. லாஸ் வந்து 11,000 ரூபா வருங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதானி வந்து நவம்பர் 3650 3750 சாரி 3700 இல்லைங்க, 750 எடுத்திருந்தோம். ஸோ அதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 14,000. ஆனால் இப்போவே 8,000 9,000 ரீச் ஆயிருந்துச்சு. இப்போ திருப்பி 8,000 ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குங்க, நான் இதை க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமாக ஏறிடுச்சு. இவ்வளோ தூரம் ஏறிட்டுனா அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது வந்து ஐடிஎம் ஆயிருங்க. ஐடிஎம்னா ரொம்ப டீப் இந்தி மணினா ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது 4,000 பக்கம் போயிருச்சு. ஆனால் நம்ம 300-400 பாயிண்ட் கீழே இருக்கும். அது அவ்வளோ டீப் இந்தி மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல லிக்விடிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும். கொஞ்சம் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நான் 2 வருஷம் ட்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதானி தான் இன்னி வரைக்கும் பயங்கர லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக். ஆனாலும் இது ஐடிஎம் போகிறப்ப பயங்கர கொஞ்சம் ஸ்லிப்பேஜஸ்லாம் இருக்குங்க. ஏடிஎம்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் ஐடிஎம் போனால் கொஞ்சம் பிரச்சனை தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது பாருங்கள் 134க்கு வாங்கியிருக்கேன், 366 பேருக்கு. நம்ம 366 ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுற மார்க்கெட் டெப்த் போனால் தெரியுங்க.
இங்கே பாருங்கள் 366 இருக்கும், 367, 373 பரவாயில்ல இருக்குதுங்க. அப்படின்னா இந்த 366 இருக்கா இப்போ எல்டிபி. ஸோ அது பக்கத்துலேயே ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் 365 ஆயிடுச்சு, ₹1 ₹2 ஸ்லிப்பேஜ் இருக்குது. ஸோ மற்ற ஸ்டாக்ஸ்னால் இவ்வளோ ஐடிஎம் போயிட்டுனா இந்த அளவுக்குலாம் இருக்காதுங்க. 350, 340 அந்த ரேஞ்சுக்கு போயிடும் மற்ற ஸ்டாக்ஸாக இருந்தனா. அப்போனா இங்கே ஒரு ₹10-15 பக்கம் நம்மளுக்கு ஸ்லிப்பேஜ் ஆகி லாஸ் வரும். ஆனால் அதானிங்கிறதுனால இவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க லிக்விடிட்டி. செல் லெக்கில் லிக்விடிட்டி இருக்கான்னு பார்ப்போம். 287 இருக்குது இப்போ லேட்டஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். 88, 84 கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். 87 இதுவும் கிட்டத்தட்ட சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ அதானி எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குதுன்னு இதுலேயே உங்களுக்கு தெரியும். டீப் ஐடிஎம் போயிடுச்சுங்க, ஆனாலும் சூப்பராக இருக்குது. ஆனால் பிகினர்ஸ்லாம் இதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக் ஆப்ஷன்லாம் எடுத்துடாதீங்க, செம்ம ரிஸ்க்கு. அதானி பயங்கரமாக மூவ் கொடுக்குங்க, ரொம்ப ஹை பீட்டா ஸ்டாக்கு. இந்த மாதிரி ஹை பீட்டா ஸ்டாக் நம்ம பார்த்ததே இல்லை. ஹை பீட்டா ஸ்டாக்னால் ஏறினாலும் பயங்கரமாக ஏறும், இறங்கினாலும் பயங்கரமாக இறங்கும். ஆக்சுவலி நிஃப்டி 1% ஏறுனா இந்த ஸ்டாக்கு இவ்வளோ தான் ஏறணும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதை வச்சு பீட்டான்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பயங்கரமாக நிஃப்டி 1% ஏறுனா இது ஆக்சுவலி 2-3% ஏறும். மற்ற எல்லாமே நிஃப்டிக்கு ஈக்குவலாக தான் கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும். இது வந்து பயங்கரமாக ஏறும். இன்னைக்கு இந்த மாதிரி பிரேக் அவுட் டைமிங்கில் இல்லைங்க, இந்த மாதிரி பிரேக் அவுட் இல்லாமல் நார்மலாக ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். நிஃப்டி 1% ஏறுனா இந்த ஸ்டாக்ஸ் 3/4%, 1%, 1.5% தான் ஏறணும் அப்படின்னு இருக்கு. நார்மல் ட்ரெண்டிங் டேஸில் சொல்கிறாங்க, எந்த நியூஸோ எந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டோ இல்லாத டைமில். அப்போ நிஃப்டி வந்து 1% ஏறும்போது இது சும்மாவே 2-3% அழகாக இருக்கும். நிறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால தான் இது ஹை பீட்டா ஸ்டாக் அப்படிம்பாங்க. ஸோ ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா நிஃப்டி 1% இறங்கினாலும் இது சும்மா 2-3% இறங்குவான். அதனால தான் இதில் ரிஸ்க் அதிகங்கிறதுனால ப்ரீமியம்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கூட இருக்கும், லிக்விடிட்டியும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த பாருங்கள் எப்படி ஏறிட்டே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ஆல் டைம் ஹை வேறு உடச்சிருக்கு. இந்த பாருங்க தான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 3866, அதையும் உடச்சி மேலே எங்கேயோ போய்ட்டுருக்குங்க. 3980 வந்து 4000 தொடுற போது இன்றைக்கி எப்படி 4000 தொட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இதுவரை மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணி ட்ரேட் பண்ணதே கிடையாதுங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இது வந்து சும்மா பிளைண்டாக கண்ணை மூடிட்டு எடுத்தேங்க. சும்மா அன்றைக்கி சடனாக இது ஏறிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பில் கால் ஸ்ப்ரெட் போடுவோமேன்னு சும்மா கண்ணை மூடிட்டு போட்டாங்க. ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். ஏன்னா அதானி வந்து நல்ல ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், சூப்பரான ரிசல்ட்டு. அன்றைக்கி நான் எடுக்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டு இருந்துச்சு, மேலே மெதுவாக தான் ஏறிட்டு இருந்துச்சு. சரி சும்மா எடுத்து வைப்போம், அது யாருன்னா ஏறும், யாராட்டி பரவாயில்ல, ரிஸ்க் கம்மி தானே அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளைண்டாக தான் எடுத்தேன். அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன், என்னடா இப்படி சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ முரட்டுத்தனமாக ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தாங்க தெரியுது இந்த ஃபிப் லெவல்ஸு, அதுக்கப்புறம் இந்த 50 EMAலையும் சப்போர்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட். ஸோ இது எல்லாமே ஆனதுனால தான் அப்படி ஏறி இருக்கு அப்படின்னு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த அனலைஸ் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். நீங்களும் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி சும்மா இப்போ கண்ணை மூடிட்டு எடுக்காதீங்க. ஒரு கேம்லிங் பண்ணேன், எதுக்கு எடுத்தானே தெரியல, சும்மா கண்ணை மூடிட்டு எடுத்தேன் அப்படின்னு எடுக்காதீங்க. ஸோ பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன், மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்தாதாங்க நல்லது. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இப்போ ஒரு 10,000 ப்ராஃபிட் பக்கம் வந்துட்டுங்க. அதுக்குள்ளே இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட மற்ற ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் சுமாராக தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், அதானியில் ஒன்று தான் 10,000 ப்ராஃபிட்டு, எம்டிஎம் பாருங்கள் 10,000. அப்போது மிச்சம் இத்தனை ஸ்டாக்ஸ்லையும் சேர்ந்து பிரேக் ஈவன் 0 பக்கம் தான் நிற்கிறோம் நம்ம. ஸோ பார்த்துக்கோங்க, அது ரொம்ப சுமாராக தான் பண்ணுது. 1-2 ப்ளஸில் இருக்குது, 1-2 மைனஸில் இருக்குது. ஆக மொத்தம் எல்லாமே கிட்டத்தட்ட 0 தாங்க இருக்குது. நான் யூஸ்வலி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் லைட்டாக சுமாராக பண்ணிட்டு இருந்தேன்னா க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக எடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ்பைரியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டேன். நான் போன எக்ஸ்பைரியில் ஒரு 75,000 77,000 வந்துச்சு ப்ராஃபிட்டு. அந்த மாதிரி வந்தால் எப்பவும் உடனே இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் மொக்கையாக பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக எடுப்பேன். ஏன்னா அந்த ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ அதில் இது கொஞ்சம் லாஸ் போனால் போகுது அப்படின்னு புக் பண்ணிட்டு புதுசு எடுத்துருவாங்க. ஆனால் இந்த டைம் நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டேன், இது அகேன்ஸ்டாக போனால் என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்காண்டி தாங்க வச்சுருக்கேன் இந்த லாஸ்லாம். ஸோ பார்க்கலாம், இன்னும் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொசிஷன்ஸும் எடுத்திருக்கேன். நாளைக்கு அது ஒரு தனி வீடியோ போடுறாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.